மறைந்து போனார். கடவுள் நினைத்தார், ஆகா இவளை சதுரகிரி சந்தன சோலையில பிறவி செய்தது எதற்காக பிறவி செய்தோம்? மகடாசுரனை வதை செய்வதற்காக வேண்டியே மாகாளிகளை பிறவி செய்தோம். இப்ப நம்ம ஆங்கார கோபத்தினாலே அட்டகாளிகளை எரித்து விட்டோம். இவ எரிந்து போனா மறுபடியும் பிறவி செய்து மகுட சம்காரம் முடிக்க வேணும் என்று எரிந்து போன அம்மா 8 பேரையும் இறைவன் விதமாக பிறவி செய்கிறாரானா ஐயா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, பிரம்பாளை தட்டுவார் கொண்டு தட்டும் போது மகளை 8 பேர் மூளைத்தது போல் பொங்கிமவா சுந்தரமா ஓடிவாரா. கருத்த திருமேனையோட கடவுள் முன்னால் ஓடிவார். அட்டகாளி 8 பேர் ஈசம் முன்னால் வரவோ லிங்கத்தை முழங்குனவா, லிங்கத்தை மாமுண்டம்மா ஒரு உழுதாள லிங்கத்தை முழங்குனவா. ஐயா மறுபடியும் பகவானும் தலை தெளிப்பார், திருப்பரம்பால் தட்டுவார். ஒரு முகம் தான் இருக்க, ஒரு முகம் முகங்கள் 2 தத்துவ முகங்கள் 2 தோன்றிடுமா. அம்மா 3 முகம் படைத்த வேளாம் படைத்த புறத்தை காத்தவளா திரிபுர சுந்தேரியாள் பிடாதி என்று சொல்லி ஐயா என்று சொல்லி முக்கணனும் பேர் கொடுத்தார். அம்மா முக்கணனும் பேர் கொடுத்தார். அம்மா என்று சொல்லி தூக்கி முழுங்கினவளை மறுபடியும் பகவான் பிறவி செய்தவுடனே ஒரு முகத்தோட தத்துவ 2 முகம் உழைத்து 3 முகத்தோட வாரா. இந்த 8 பேர்லயும் நீதான் இந்த முப்புறத்தை காத்தவா, திரிபுர சுந்தரி 3 முகம் படைத்ததனால் உன் பேரு முப்பிடாதி அம்மா அப்படின்னு பகவான் பேரை கொடுத்தார்ல. இவ அவ்வதலி கண்கள் 2 தக 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 தகனு பொறி பறக்கு. சொக்கனாச்சி சொன்னா, ஏ தங்கைமார்களே, நம்மளை எத்தனை நேரம் எரிக்காரு பிறவி செய்தாரு. நாகலோகத்துல ஒரு பிறவி கொடுத்தார். அதுக்கப்புறம் சந்தன சோலைகளை எரிச்சு பிறவி செய்தார். இப்ப காண்டாவன கோட்டையை போட்டு கொடுத்து இந்த கோட்டையில் நம்மளை எரிச்சிட்டாரு, மறுபடி பிறவி செய்துட்டாரு. எரித்து எரித்து பிறவி செய்த இறைவனை விடக்கூடாது. ஏடி சும்மா விடக்கூடாது, அவரை புட்டி புடி. நல்லா 8 பேரும் பின்னால தொடர்ந்துட்டா, பின்னால ஓட ஆரம்பிச்சுட்டா. எங்க ஓடுதாரு அவரு? விரட்டுதாங்க. ஐயா காளிகளுக்கு பயந்து கொண்டு கடவுளான பகவானோ இந்திரலோகம் சந்திரலோகம் வர்ணலோகம் பாய்வுலோகம் தவலோகம் பூலோகம் தவலோகம் பூலோகம் ஆதி சங்கரரும் ஆதி சங்கரரும் அவர் இந்திரலோகம் போனார்னா இவ சந்திரலோகம் போறா, இவ வர்ணலோகம் போறா, இவ தவலோகம் போறா. இப்படி 7 8 கையில எல்லாம் குழவ போட்டு ஆங்கார கோபத்துல, ஏ மச்சான் இனி உம்மை எரிக்காம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஓடோடி ஓடோடி பின்னால ஓட 8 பேரையும் பார்த்தா ஆண்டவன் தன்னை தானே பயப்படுதாரு. கிடு 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 கிடுன்னு ஆடுதாரு. ஏன் கைலாசம் ஓடியாராரு.
ஏ பார்வதி ஏ அம்மா தாத்தா, ஏத்த நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆ. உனக்கு புருஷனா வேணுமானா என்ன புள்ளவால வைத்துக்கம்மா கொண்ட வேணா வேணுமானா என்ன குழந்தையாக வைத்துக்கம்மா மனவாளை வேணுமானா அம்பிகைய பார்வதியே மணி புள்ளையாக வைத்துக்கோமோ உன் தங்கச்சிகளை எரித்தேன் பிறவி செய்து அவ 8 பேர் என்னை எரிக்க ஓடோடி வாரா. ஆமா. இங்க வந்தா உனக்கு உன் கொண்ட கனவன் கிடையாது. கிடையாது கிடையாது. அதனால என்னை எப்படி ஒளிச்சு மறைச்சு வைப்பியோ அது உன்னுடைய திறமை எனக்கு தெரியாதுன்னாரு. உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. நீர்லாம் மனுஷனா வெக்கங்கட்டவர எத்தான் கட்டி சின்ன தண்டி சின்ன ஒசரமா இருக்கீரு. வளர்ந்துருக்கீர. ஒரு பொம்பளைக்கு பயந்து போய் வந்து உனக்கு பிள்ளையா புருஷனா மடியில வச்சுக்கிட்டாவா? மணக்கும்ல மணக்கும்ல உங்க தூக்கி மடியில போட்டா. நீர் என்ன சின்னஞ்சிறு பிள்ளையா? 5 வயசு பிள்ளைய மடியில தூக்கி வச்சாலே காலு ரெண்டும் வெளியே கிடக்குமே, வாழை நிலம் போல கீழே கிடக்குமே. வெக்கம் இல்லாம மடியில இருக்க போறியாரா? ரொம்ப மணக்கும். மானங்கட்ட மனுஷானா அப்படின்னு இவ்வளவு கேட்டாளுவ. இவ கேட்ட உடனே அவ 8 பேர் அங்க குழவ சத்தத்துல ஆங்கார கோபத்துல தலைவிரி கோலமா அப்பு சடையோட ஆங்காரத்துல வாரா. ஏ பார்வதி அங்க பாரு. என்ன பாரு? எங்க பாக்க? அண்ணா அண்ணா கிழக்க பாரு கிழக்க பாரு. கிழக்க பாருனா கிழக்க என்ன தெரியுது? 8 பேர் ஓடியாரா அக்கா தங்கச்சி. 8 பேர் ஓடியாரா. இவ கண்ணுட்டு பார்த்தார்ல அத்தான். ஓ பகவானே, உண்மை என்னால ஒளிச்சு வைக்க முடியாது. நீர் என் மடியில எப்படி இருப்பியோரோ ஒவ்வொருடைய பொறுப்பு எனக்கு தெரியாது. உட்கார்ந்து போறோம்னா பகவான் 7 கலையில் ஒரு கலை பிரிந்து கோழி குஞ்சியா சுருட்டிட்டாரு. இந்த அம்மா காளிகளுக்கு பயந்து பார்வதியா மடியிலே விதமாக போய் அமர்கிறாரானா ஒரு மலையாள பிள்ளை போலோ மட்டன் சேரு குழந்தை போலோ பால் குடிக்கும் குழந்தை போலோ குழந்தை போல பகவானோ வடிவோம் கொண்டாரு வடிவோம் கொண்டார் பாலுடைக்கும் பிள்ளை போல பச்சடம் குழந்தை போல பாலுடைக்கும் பாலகனா காளிகளுக்கு பயந்து போய் பிள்ளையாக வடிவம் கொண்டு பிள்ளையாக பெரிய சுவாமி அமருதார அப்படியே ஒரு பிள்ளையா போய் மடியில உட்கார்ந்த உடனே பார்வதாதேவிக்கு பச்சை நரம்போடி பால் அமிர்தம் சுரக்கு. இவாளும் புருஷனை எப்படி ஒளிச்சு வைக்கா? குழந்தை பெத்தவா மாதிரி பிள்ளைக்கு அமிர்தம் கொடுக்கவா மாதிரி முந்தி சேலையை போட்டு அவர் முகத்தை மூடி கை காலெல்லாம் மேசிலே தூக்கி போட்டு இப்படி ஒரு போல இழுத்து மூடுனா அணைச்சு ஒளிச்சு புடிச்சுக்கிட்டா. அப்படியே கோழி குஞ்சா சுருண்டு கிடக்கார பகவான். ஆமா, இவ மடிக்குள்ள ஒளிச்சு வச்சால இவ 8 பேரும் அங்க இருந்து ஓடி வாரா.
இவ வரும்போதே பார்வதி பயந்து போய் சரி ஏ அம்மா ஏ தங்கச்சி சொக்கனாச்சி ஏ ஆத்தா ஏ உச்சிமகாளி ஏ தங்கம்மா ஏ மாரி ஏ வடக்குத்தி ஏ வடக்குவா செல்வி ஏ வடபத்திரக்காளி ஏ வீரகாளி ஏ அம்மா முப்படாதி ஏ ஆத்தா ஏ முத்தாரம்மா ஏட்டியா வாங்க நல்லா இருக்கியா நல்லா ஏட்டி இருக்கியா உங்களை பார்த்து எவ்வளவு காலமாச்சு ஏன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நீங்களும் வருவியேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்க நேத்து கூட கடை கொண்டு நீங்க வருவீங்க நம்ம நேத்து கூட கனவுல தெரிஞ்சது நம்ம தங்கச்சியை வருது மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தேன் கிளீனா வந்துட்டியா வந்துட்டியலாத்த ஆமாத்தா வாங்க இருங்க உட்காரங்கட்டியா இருங்கம்மா சாப்பிடுங்க சரி ஏட்டியா காப்பி குடிக்கலா குடிச்சேன் ஏக்கா இங்க வா நாங்க வர்றதும் இருக்கதும் காப்பி குடிப்பதும் சாப்பிடுறதும் அப்புறம் இருக்கட்டும் அப்புறமா வச்சு கொடுத்தோம் இப்போ உன் புருஷன் எங்க உங்க அத்தானுங்க சொல்லு ஏட்டி நீ நல்லா இருக்கியா பிள்ளையா சும்மா இருக்கான்னு கேப்பியா புருஷனை போய் கேட்க வந்தவனே புருஷனை கேட்க நீங்க 8 பேர் வரும்போதே அவர் மேல கண்ணா வந்திருக்கீல ஏன் புருஷனை கேட்கல ஏம்தா கேக்கிய அத்தான் இல்லையா என்ன மச்சான கேட்க கூடாது நினைக்கியா மச்சான கேட்கலாம்ல அத்தா எங்க போயிருக்கிறார் இவ பார்வதா தேவி பொருத்தமா பதில சொன்னாதான் இவ புறப்பட்டு போவா இல்லன்னா போக மாட்டா நம்ம புருஷனை கைய வேற காலை வேற உடலை வேற தலைய வேற பிச்சு 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 எடுத்துருவா முள்ளி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவாளோ ஆமா அப்படின்னு பார்வதி அம்மா சரி என்ன சொல்லுகிறாளானா என்ன சாமி என் படி எடுத்து கொடுத்தேன் அம்மா கொடுத்தேன் ஏ உங்க மச்சான் பரமசிவம் பரமசிவம் படி இழக்க போயிருக்கா காலையில் சென்ற சிவன் கடவுள் இன்னும் வரவே இல்லை மச்சான காங்கலம்மா அம்மம்மா காங்கலம் மகனும் நான் இருக்கோம் மகனும் நான் இருக்கோம் அம்மம்மா சொல்லம்மா ஏடியா அவரையா கேட்க இந்த செடி அசைஞ்சா அந்த செடிகிட்ட நின்னு என்னன்னு கேட்டுக்கிட்டு நிப்பாரு உங்க மச்சான் அவரையா வந்து கேக்கிய அவர் போனா போட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டு இருங்க நீங்க கைலாசத்துல இருங்கடியா பாத்துட்டு போனோம்னா இருங்க தங்கி தவையாரி அவர் எப்ப வாராரோ அப்ப பாத்துட்டு போனா பாத்துட்டு போங்க அவசரமா இருந்துன்னா போயிட்டு வாங்கண்ணா நாங்க போவையா வந்திருக்கோம் உன் புருஷனை ஒரு வழி பண்ணத்தான் வந்திருக்கோம் அப்படி இவ்வளவு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா ஏக்கா மச்சான் படி இழக்க போயிட்டாரு உன் மகனும் நீ இருக்கியலா ஆமா முன்னால உனக்கு 2 குழந்தைகள் இருந்தது எங்களுக்கு தெரியும் உன் மூத்த மகை விநாயகபுரமா ஒன்ன போல பெண் கேட்டு குடத்த போல பெண் கேட்டு உலகெங்கும் சந்தி சந்தியா போய் உட்கார்ந்துட்டான் ஆத்தங்கர வரும் குளத்தங்கர வரும் வாக்கியங்கர ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டான் ஓ இளைய மகன் முருகன் புறமகள் மேல ஆசை கொண்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனருக்கு இடமா அமையட்டும்னா அந்த புள்ள போயிட்டான் அவன் பூரா தெரிஞ்சு ஒரு கடல் ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டான் இந்த வயசான காலத்துல திடீர்னு ஒரு பிள்ளைய மடியில போட்டிருக்கிய இது திடீர் ஒரு பிள்ளை இந்த புள்ளை எப்பமுக்கா பிறந்துச்சு சொல்லக்கா ஏன் பார்வதி எப்ப பிறந்துச்சுன்னா பிள்ளை எப்ப பிறந்துச்சா ஏடி குழந்தை பிறந்த விவரத்தெல்லாம் இது உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயமா பைத்தியார பிள்ளைகளா யாருகிட்ட என்ன கேட்கணும் எதை பேசணும்னு தெரியாம புள்ள எப்ப பிறந்துச்சுன்னு கேட்கல என் புள்ளலடி அம்மா மேல விட்டு மேகலா புள்ள அவ தண்ணிக்கு பேருக்கா என்ன பாத்துக்கிட்ட சொல்லி இது நான் எங்கேயே கேட்டது மாதிரி இருக்க மேல விட்டு மேகலா புள்ள தோத்தோ நாய்க்குட்டி துள்ளி வாவா நாய்க்குட்டி வீரம்மா தண்ணிக்கு பேருக்கா வீட்டை காத்துக்கோ நாய்க்குட்டின்னு சொன்ன மாதிரி இருக்கப்பா அப்படியா நீ அப்படின்னு நான் கதை கேட்டது மாதிரி இருக்க ஒன்ன பாத்துக்கிட சொன்னாளா அவ தண்ணிக்கு போயிருக்காளா அப்ப அந்த புள்ளைய கூட ஐயோ உனக்கு தூக்க தெரியாது அணைச்சு தூக்க தெரியாத ஏட்டி பச்சடும் குழந்தை பால் குடிக்கும் பிள்ளை நீங்க கல்யாணம் ஆகாத உழுவோம் சரி புள்ளன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு அள்ள முடியுமா அரவணைக்க முடியுமா தெரியாது லேசா குளிக்கிட்டேன்னு வச்சுக்கோ குடலை ஏறிரும் தட்டதுக்கு ஆள் இல்ல எப்படிதான்
பிற தாய் மாமனை போய் பார்க்கணும். ஆமா. அவர் வேட்டில போட்டு உருட்டணும், உருட்டுனாலும் உரல்ல நின்னு குதிக்கணும், ஆமா. பிடிப்பு எடுக்கணும். ஆ. எனக்கு அலப்பறை இழுத்து விட்டுட்டு போயிடாத. பேராத்தா, ஐயோ பாவம் அந்த பிள்ளை. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆ. போங்கணும்னா போங்க, இருக்கணும்னா இருங்கண்ணா. இருங்க இருங்க இருங்க. இவ விவரத்தை கேட்க கேட்க மடியில இருக்கவருக்கு பதக்கு முக்குருணி பதக்கு படக்கு 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 நெத்தி கண்டு துடிக்கி. பயமா பயமா இருக்கு. கையும் காலும் கட 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 கடன்னு காய்ச்சி அடிச்சவருக்கு மேல பதறது மாதிரி வக்கட கழிக்காரு வக்கட கழிக்காரு. மடியோட மண்டியா உண்டுதாரு மணி. உதடோட உதட கட கட கடன்னு அடிக்கி. அடியே புருஷனைத்தான் மடியில் போட்டு பார்வதி புள்ளை என்று சொல்லுதாள. அவ கொண்ட வேண மடியில் போட்டு அக்கா குழந்தை என்று சொல்லுதாள. அவ ஆளன மடியில் போட்டு நம்ம அக்கா பார்வதியா அடுத்த வீட்டு பிள்ளை என்று சொல்லுதாளே. ஆளன மடியில் போட்டு அம்மம்மா மச்சான இளங்களடி சொக்க நாச்சி சொன்ன போதே மடியில் இருந்ததோரே மறையோனோட பகவானோ கத்தேரி பிஞ்சு போல கண்ணுதார பகவானோ வெள்ளரி பிஞ்சு போல இவளசின வெம்புதார காத்தடித்த குழந்தை போல கடகடன்னு அடிக்கார. அதருவாரம் பதறுவாரா அதருவாரம் பதறுவார் ஆண்டவனார் பகவானோ. விவரத்தை கேட்க கேட்க அக்காட்ட பேச பேச இவர் அப்படியே பதறி கொண்டிருந்தார். பதறும் போது பார்த்தாள் உச்சினி மகாளி. அடுத்த விட்டு பிள்ளைனா அவன் மடியில பதக்கு பதக்குன்னு பதறிக்கிட்டே இருக்க. வாங்கடியா எதுக்குமே ஒத்து பாத்துக்கிடுவோம். பிள்ளையா இருந்தா பசக்கணும் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டோம்னா வம்பா போனாலும் போயிரும். மச்சானத்தான் இருப்பார், அதுல சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் இப்ப உள்ள சேலை தான் கண்ணாடியா தெரியுதே. சேலையை போட்டு தானே மூடி இருக்கா. பாத்துக்கிட்டேன் தத்துவஞான உச்சிக்குன்னு இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். அப்படின்னா சேலையை போட்டு இப்படி மூடி இருந்தா உச்சிமகாளி வந்தா லேசா வர ஒத்து இப்படி பார்த்தா தத்துவஞான நெத்தி கண்ணு படகு படகு வச்சுக்கிட்டு இருக்கு. ஏடியா ஏடியா அவர் தான் வேற யாரும் கிடையாது. பரமசிவன் தான். இழுங்க பிடிங்க அவரை விடாதங்கண்ணா. உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து அட்டகாளி 8 பேரும் எங்களுக்கு ஆதிசக்தி அங்களுக்கு பத்திரகாளி எங்களுக்கு பார்வதியா அங்களுக்கு முப்பிடாதி எங்களுக்கு முக்கண்ணன் தேவி அங்களுக்கு எங்கும் அங்குமாக இழுத்த போது இவளுக்கு பிடிக்காத சொருவத்தை எடுக்க வேண்டும். நம்மள வம்பாக்கி போடுவா. எந்த சொருவத்தை எடுத்தவ 8 பேர் ஓடுவா வெக்கப்பட்டு தலை குனிந்து ஓடுவா. அப்படின்னா ஆண்டவன் பகவான் எவ்விதமாக சொருவத்தை மாற்றுகிறாரானா ஐயா குழந்தை போல இருந்த சீவே குழந்தை போல இருந்த சீவே கொடி போல வளருதா மலரையாயிருந்த சீவே மலை போல வளருதா வானத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் வள்ளல் சிவன் வளருதாரே அப்பா வளருதாரே. பகவான் ஆடையது இல்லாமல் அண்ட முகடு தட்ட 8 பேருக்கு முன்னால் பிறந்த கோலத்தோட அவர் நிறவன வடிவம் கொண்டார். வைக்கப்பட்ட தலை குனிந்தா அம்மகளி 8 பேரும்
மனுஷனா பாரு மனுஷனை பாரு மனுஷனை வெக்கம் கட்ட மனுஷன் 8 பேரு நிக்கமே உங்க முன்னால 8 பேரும் போட்ட படையாளா நிக்கமே நமக்கு ஒரு கோமண துணியுமே கிடையாது அந்த நேரத்துல கிடைக்கல ரிஷிவாரி எங்க முன்னால அண்ட முகடு தட்ட ஆகாயம் போல நிக்கிற அப்படின்னா அம்மாமார்கள் 8 பேரும் அத்தானே பேசி யாசி அம்மா முகமா நின்னவதான் வெட்டப்பட்டு தலை குனிந்து தாய் தலை குனிந்து வடமுகமா திரும்புவாளா 8 பேரும் வடமுகமா திரும்புவாளா தலை குனிந்து அன்னைக்கு திருமணவதான் 8 பேரு எங்க பாருங்க வடக்கு முகமாத்தான் இருக்கிறாளுவோ பாத்தீங்களா எடுத்த சொருபத்திற்கு அறச்சொருவம் குழந்தை சொருபம் அறச்சொருவம் நிராவண சொருபம் எடுத்த சொருபத்திற்கு வண்டைக்கார பைரவர் என்று பெயர் கொடுத்து கைலாசத்திலே ஈசானிய மூலையிலே இவ வடக்கணிக்கு இருக்கா அவர் தெற்கணிக்கு நிலையம் உங்க முன்னாலே எங்களுக்கு தென்முகமாக நிலைய வேணும் என்று கேட்டார் வாழ்த்தி வரம் கொடுத்தார் வல்லையத்தை கையில் கொடுத்தார் போத்தி வரம் கொடுத்தார் பைரவருக்கு பொன்புரம்பை கையில் கொடுத்தார் அம்மா ஏ அவ சுக்கனாச்சி உச்மாளி இதெல்லாம் விளையாட நேரம் கிடையாது இப்போதாவது மகளை அழியுங்காலம் வந்ததா சொல்லுங்கள் அவரை அழிக்க வேண்டும் என்று அம்மாமார் 8 பேரும் கேட்டார்கள் அம்மா வருங்காலம் நிகழ்காலம் என்று அன்று சொன்னேன் வருங்காலத்திலே உனக்கு வரவு வந்து கொண்டிருந்தது நிகழ்காலத்திலே மச்சரி சிவனத்திலே மகிஷாசுரன் நின்று விளையாண்டான் இப்பந்தான் உனக்கு போங்காலம் நடக்கு இப்ப போனீர்களானா வதை செய்யலாம் மகிடாசுரனை வதை செய்யலாம் என்று ஆண்டவன் பகவான் சொன்னார் நான் மகிடனை சங்காரம் செய்து வந்தேனானா இந்த கைலாசத்துல எங்களுக்கு எடப்பாக உங்களால தர முடியுமான்னு கேட்டாளுவோம் கைலாசத்தை பிரிச்சு கேக்கையா ஆகட்டும் அப்படியே தருகிறேன் அம்மா அவனை சங்கரித்துவா உச்சினி மகாளி அப்படின்னு அவளுக்கு வரம் கொடுத்தார் இவ தங்கைகளை கையமர்த்தி பகவானிடத்திலே மகடன் சங்காரம் முடிக்க வேண்டும் என்று சிங்கமுக தண்டியல் சிவன் கொடுத்த பாக்கியம் அரண் கொடுத்த பாக்கியம் கப்பர திருப்பரம்பு கையில திரிசூலம் இப்படியெல்லாம் ஆக்கு வரம் அழைக்கு வரம் கொள்ளு வரம் எல்லு வரம் வாங்கி கொண்டு சகல கோடி வரங்களை எல்லாம் வாங்கி கைலாச வாசலை விட்டு அம்மா உச்சினி மகாளி மகடனை சங்காரம் செய்ய வேண்டும் என்று வருகிறாம் மச்சரி சிவனத்திற்கு மன்னனான மகிடாசுரனுக்கு முழிப்பு காலம் முடிஞ்ச அவனுக்கு அன்னைக்குத்தான் உறங்குங்காலம் நடக்கு மது மாமிசத்தை சாப்பிட்டுட்டு ஏற்கனவே இன்னைக்கு மது சாப்பிட்டவங்கள சாதாரணமா உசுப்ப முடியாது நல்ல போத முக்கா அவங்களா போத தெளிஞ்சு எப்ப எந்திக்காங்களோ அப்பதான் சாப்பிடுவான் மண்ணை பாப்பானா புழுதிய பாப்பானா சாக்கடைய பாப்பானா அங்கன விரிப்பா அங்கன வந்து படுத்துக்கிடுவான் எங்கன கிறக்குதோ அங்கன சொல்லண்டாவும் ஆமா அப்படியே கோழி குஞ்சு சுருண்ட மாதிரி சுருண்டுருவான் தெளிஞ்ச பிற்பாடுதான் முகத்தை தொடச்சுக்கிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வருது என்ன சட்டையெல்லாம் மண்ணா இருக்க எங்கதான் போனீங்க காருக்கு போனோம்ல அது புளி அடிச்சிருக்கு சாப்பிட்டேனா நான் சாப்பிட்டேனா நீ சாப்பிட்டத ஆற்ற கேட்க அப்படி கேட்காரோ அதே மாதிரி பாருங்க இவன் மது மாமிசத்தை சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல மேக்க தலைய வச்சு கிழக்க காலு நீட்டி முரட்ட போடுகிறான் பாருங்க மகடாசுரன் ஏ பாத்திருக்கியா அவன் முரட்டை போட்டதை பார்த்தாலும் அம்மா உச்சினி மகாளி ஆகா இவனை சங்காரம் செய்ய வந்த நம்ம வந்த நேரம் சரியில்லையே இவன் அசந்து தூங்குறானே என்று தாயால் காளியானவள் என்ன நினைக்கிறாளானா உறக்கத்திலே கொன்றோமான உறக்கத்திலே கொன்றோமான ஓடி பாவோ வரும் தூக்கத்திலே கொன்றோமான
வந்து சேரும் என்று கல்லால கோட்டைகள்ல நம்ம காலால எத்துவாளா மகுடி வெங்கலத்தால் கோட்டைகள்ல விரலால எத்துவாளா கோட்டையாது இடிந்த போதே கோட்டையாது அந்த கொடி முடிவா முடிக்கலைய இல்லையா இல்லையா முடியாத காரணத்தால் அம்பிகையா உஸ்மகாளி அவ மூத்த மகன் கணபதிய முன்னால வாடாயம்பா அரும மகன் கணபதியும் யானையாக சொருவம் கொண்டே அம்மா முன்னால் வாராரு யானை கொண்டு ஏகுவாளா யானையா வந்ததுனாலதான் இன்னைக்கு அவ வாசல்ல யானை வந்து நிக்க பாத்தீங்களா காளி விட்டுக்கு காளி யானை கொண்டு ஏகனா அந்த யானையானது அந்த மகுட மேல மிதித்த உடனே இவனுக்கு மேல அசதி கட்ட மாதிரி பஞ்சு வச்சு பவுடர் போட்ட மாதிரி இருக்கு ஆன தந்தம் அகந்த கால் அது மிதிச்ச உடனே அவனுக்கு வழி தெரியல ஏழு மலை உயர 200 அடி அவன் முதுவா அகலம் பனை போல காலழகும் மலை போல அவன் வயிறழகு அவனை சாதாரணமா கொல்ல முடியுமா முடியாது யானை மிதியை தாங்கிடலாம் ஆட்டு மிதியை தாங்க முடியாது ஆட்டுக்கால் குழம்பு வச்சு அப்படியே திரிக்கிறோம்ல 1000 வெள்ளாடை உச்சினி மாகாளி அணி அணியாக ஏகிறா 1000 வெள்ளாடும் மகிடாசூர மேலே அணி அணியாக மிதிக்கிறது ஏ வெள்ளாடு மிதித்த போதே காட்டெரும்பு கடித்ததன்று அவனின் கண்ணை தட்டி மூளைக்கானே அப்ப சித்தெரும்பு கடித்ததன்று செவிய தடவுவானா அப்ப இதுதான சமயம் என்று மகுடா நல்ல மகுடாவென்று மகுடா மகுடாவன் மாகாளி சத்தம் போட்டாளே மகுடா மகுடா என்று காளியாவா சத்தம் போட மகளை யாருட்டு தான் பார்க்கானே சிங்கமுக யாசனத்தில் சிறந்து அம்மா கோபம் கொண்டு திரிசூலத்தை கையில் எடுத்தா சூளம் கொண்டு குத்துவாளா மகடனே சூளம் கொண்டு அவரை பாசத்தால ஏந்துவாளா ஆமையா சூளத்தாளை குத்தி அவனை பாசத்தாலே மகனன்று ஏந்தகிறாள். இவ ஏந்தகிற போது மகுடனுடைய ரத்தம் அந்த மச்சரிசி மனத்திலே ஒரு சொட்டு விழுகிறது. ஒரு சொட்டு ரத்தமும் 1000 மகடனாக ஓடி வாரான். இவன் 1000 மகடனாக ஓடி வருகிற போது இந்த அம்மா உச்சினி மகாளை விதமாக மாறுகிறாளானா அம்மா துர்க்கையாக மாறுவாளா, துர்க்கையாக மாறுவா. அறுக்க தலை முழங்கி ஓடி ஓடி தலையறுக்க ஓடி ஓடி உத்தமியா உஸ்மகாளி ஓடி 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 தலையறுக்க மகுடந்தலை பறந்து மாதாளிடம் பேசிடும். ஏ அம்மா உஸ்மகாளி தாய என்ன பெத்தவளாக வந்ததுனால தப்பித்து போ, தலை படைச்சது தம்பராம் பாக்கியம்னு நீ ஓடி போற. வேற தேவர்களோ மூவர்களோ ஆண்டவன் பகவானோ என்னை அழைக்க வந்தார்களானா
கசக்கி போட்டுவேன். அவன் ரத்தத்தை எடுத்து நான் என் நெத்தியில நான் பொட்டு வச்சிருவேன். ஆமா அதனால் உன் கையால நான் சாக கொடுத்து வச்சிருக்கிறேனோ ஆமா தாயே. நான் மாண்டாலும் பரவாயில்ல, குற்றம் இல்ல. மாதா இருக்கும் இடங்கள் எல்லாம் இட வேண்டும் என்று இந்த மகடாசுரன் எவ்விதமாக கேட்கிறானா? நாம் ஆண்டாலும் பரவாயில்லை, அம்பிகையே உஸ்மகா உந்தனுடைய இடமதி உனக்கு முன்னால உனக்கு எந்தனுக்கு நிலைய வேணும், உனக்கு முன்னால அம்மா என்று சொன்னவுடன் தாயான உஸ்மகா மனமையறங்கிடும். மாதாள இருக்கா என் மகனே மகடாசூரா, என் மகனே எந்த பக்கம் இருக்க வேணும். எப்ப மாப்படப்பு அம்மாளுக்கு மாமுசம் மகடனுக்கு புட்டமுது தாயாருக்கு பொங்கி படைப்பதெல்லாம் மகடனுக்கு பல வகையும் அம்மாளுக்கு அப்பா அம்மாளு இங்க படைப்பதெல்லாம் மகடனுக்கு அடடே அம்மாளுக்கு அப்பா செவ்வழனி தாயாருங்க செங்குட்டியோ மகடனுங்க துள்ளு மாவு காளிக்குத்தான் எப்ப துள்ளு மாறி மகடனுக்கு வாழ்த்தி நல்ல வரங்கோடு வருவதற்கு விடை கோடு தாழ்த்தி நல்ல வரங்கோடு வரங்கோடு போய் வர விடை கோடு மகடனுக்கு விடை கொடுத்தா ஐயனே மகடனையும் அழைத்து கொண்டு வர்றாள வர்றாள மச்சரு சிவனத்தை வேண்டு தாயான உஸ்மயாளி கைலாச வாசலுக்கு கைலாச அம்மா காளியாவா